தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சாம்சங் இந்தியால ஒரு புதிய போனை லான்ச் பண்ணிருக்காங்க. F41 அப்படின்ற பேர்ல இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போன்ல நமக்கு நிறைய விதமான ஸ்பெக்ஸை கொடுத்து விலை கம்மியா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. பட் அது உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா? அதற்கு முன்பாக இந்த பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய போன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோட சேர்த்து உங்ககிட்ட சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. முன் பக்கமா பார்க்கும்போது சாம்சங் என்ற பிராண்டிங் இருக்கு. F41 அப்படின்றது மொபைலோட அந்த போட்டோவோட வந்து போட்டிருக்காங்க. பின் பக்கமா ஒரு சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. 191 கிராம் தான் இந்த மொபைல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் உண்மையிலே அப்படிதான் இருக்கான்றத பார்க்கலாம். ஓபன் பண்ண உடனே உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. மொபைல் போனும் இருக்கு. மொபைலை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்த உடனே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. 191 கிராம் தான் அவங்க சொன்ன மாதிரி. பட் இதுல இருக்கக்கூடிய பேட்டரின்றது 6000 mAh பேட்டரி. 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரியோட இந்த போனுடைய ஃபார்ம் ஃபேக்டர் கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாவே இருக்கு. புக்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க and சார்ஜர் 15 வாட்கான சார்ஜர் இருக்கு. பிளஸ் நமக்கு டைப் சி கான கேபிளும் இருக்கு. டிசைனை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஃபியூஷன் கட் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியான டிசைன் தாங்க, அதிகப்படியான வேறுபாடுகள் கிடையாது. ஸோ மொபைலை ஃபர்ஸ்ட் பூட் அப் பண்ணிடலாம். இதோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. வால்யூம் கீஸ் இருக்கு. மேல் பக்கத்தில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் இருக்கு. டியூவல் சிம் ஸ்லாட் பிளஸ் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு போடக்கூடிய அந்த ஸ்லாட்டும் டெடிகேட்டடா வந்து கொடுத்திருக்காங்க. கீழ் பக்கத்துல 3.5mm ஜாக், டைப் சி போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மொபைலை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட டிஸ்பிளேங்க கிளாஸா இருக்கு. சூப்பரான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். 6.4 இன்ச்கான சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிட்டி யூ நாச்சோட வருது. 420 நிட்ஸ்கான பிரைட்னஸ் இருக்கு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண இந்த கொஞ்சம் டைம்ல பார்க்கறதுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் செம்ம அப்பீலிங்கா இருக்கு. 420 நிட்ஸ்கான பிரைட்னஸாவே இருந்தாலும் நல்ல பிரைட்டா தெரியுது. கலர்ஸ் எல்லாம் நல்ல பாப் அவுட் ஆகுது. அண்ட் முக்கியமான விஷயம் அப்படின்றது இதோடைய ப்ராசஸர். இதுல நமக்கு Exynos 9611 அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ப்ராசஸர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. 10 nanometer டெக்னாலஜி இதுல பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் Mali G72 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு GPU இருக்கு. சோ ஓரளவுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸர் அண்ட் GPU அப்படின்னு சொல்லலாம். அண்ட் RAM வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 6GB RAM 64GB மாடல் அப்படின்ற ஒரு வேரியன்ட்டும் 6GB RAM 128GB மாடல் அப்படின்ற இன்னொரு வேரியன்ட்டும் வரதா சொல்லியிருக்காங்க. விலை 17,000 அப்படின்றது தான் அதோட ஃபிக்ஸ்ட் பிரைஸ். பட் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக 15,500 ரூபாய்க்கு குறைச்சிருக்கிறதாகவும் இன்னும் நீங்க கார்டு ஆஃபர்லாம் வந்து போட்டு வாங்கினீங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 1,200 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ஜெனரலா இருக்கக்கூடிய ஆஃபர். ஸோ மொபைலோட விலை அப்படின்றது 15.5 வரும் அப்ராக்சிமேட்டா இந்த டைம்ல. அண்ட் ஹையர் வேரியன்டோட விலை என்ன ஏதுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. பேட்டரி நான் ஏற்கனவே சொன்னது போல 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இது சப்போர்ட் பண்றதுக்கு 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லயே வந்து தந்திருக்காங்க. அடுத்தபடியா இதோடைய வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 191 கிராம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, வெயிட் ரொம்ப கன்வீனியன்ட்டா தான் இருக்கு. கையில பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் தெரியல. இதுல One UI வந்து கொடுத்திருக்காங்க. Android 10 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. தேவையில்லாம கொடுக்கக்கூடிய ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே வந்து அதிகமா கிடையாது. தேவையானது மட்டும் தான் இருக்கு. நீங்க வேணுன்ற மாதிரி அழகா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. வைட் ஒன் L1 கான சப்போர்ட்டும் இருக்கு. சோ நீங்க ஹெட்செட்லாம் வந்து போட்டு S3.5mm ஜாக் இருக்கு இல்லையா, ஹெட்செட்லாம் போட்டு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியோட படம் அமோலட் டிஸ்பிளேல சூப்பரா வந்து கண்டுகளிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, சாம்சங் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த SAR ரேட்டிங், ரேடியேஷனை கம்மியா கொடுப்பாங்க. இந்த போன்ல வெறும் 0.383, அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அவங்க எவ்வளவு வைக்கணும்னு சொல்றாங்களோ அதில் விட ஒரு 0.2%, கிட்டத்தட்ட 20%, 10% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 0.38 தான் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மியான ஒரு SAR ரேட்டிங்கோட இது வருது. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதோடைய கேமராஸ். பின் பக்கமா 3 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் கேமரா, செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல்கான கேமரா, அல்ட்ரா வைட் சென்சர், 123 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வரும். மூன்றாவதாக 5 மெகாபிக்சல்கான டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இன்ஃபினிட்டி யூ நாட்ச்ல 32 மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கேமரால சிங்கிள் டேக் ஃபீச்சர் போன்ற பல விதமான ஃபீச்சர்ஸ், கொஞ்சம் பிரீமியம் செக்மெண்ட்ல வரக்கூடிய அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நிறைய இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி பின் பக்கம் முன் பக்கம் 2 கேமராலையும் நம்மளால எடுக்க முடியும்னு சொல்றாங்க. சோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் சாம்சங் இப்போ அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காகவே வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பர்டிகுலர் பிரைஸ் டேக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து டீசென்ட்டான ஒரு ஆஃபரிங் மாதிரி தெரியுது. ஸ்பெஷலி வந்து லோ சார் ரேடியேஷனோட வருது, சூப்பரான AMOLED டிஸ்பிளேயோட வருது, 64 மெகாபிக்சலுக்கான கேமராவோட வருது, 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி. ஸோ இந்த பர்டிகுலர் காம்போலாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஒரு டீசென்ட் பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு இதோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவை சீக்கிரமா உங்களுக்காக கொண்டு வரேன். அந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் கவர் பண்ணணும், ஏதாச்சும் क्वेश्चंस இருக்கு அப்படினா மறக்காம கீழ சொல்லுங்க. நான் அந்த வீடியோ வரும்போது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து கவர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.